கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தினால் வரக்கூடிய பாவ தோஷங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஜீவனை விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வுக்காக அவர் தம்முடைய ஜீவனை விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவின் மரணம் நம்மை இவ்வுலகத்தின் அனைத்து பாடுகளிலுமிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, பொல்லாங்கனுடைய எல்லா சதித்திட்டங்களிலுமிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஒரு வெற்றியுள்ள மரணமாய் முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மரணத்தோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவுடனே கூட மரித்தல், இப்படி ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு நமக்காய் மரித்தார். அதோடு நின்று விடாமல் நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனுபவத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமோ அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் பாவங்களுக்கு நாம் மரித்து தேவனுக்கென்று, நீதிக்கென்று, பரிசுத்தத்திற்கென்று பிழைக்கிறவர்களாயிருக்கிறோம். ரோமாபுரியில் உள்ள திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பவுல் எழுதும்போது அதை அழுத்தமிடுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் மரிக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் வரவில்லை என்றால், இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார். கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிற அனுபவத்திற்கு வாருங்கள். அது எப்படி நான் கிறிஸ்துவினுடைய மரணத்தில் பங்கு பெறுவது, அவரோடு கூட நான் எப்படி மரிப்பது என்று சொன்னார். மரித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் 100% அவர் எனக்காய், என் பாவத்திற்காய் மரித்தார், இனி இந்த இயேசுவுக்காக என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முழுமையாய் உங்களை அர்ப்பணித்து வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அதுதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனுபவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இதே ரோமாபுரியாருக்கு சொல்லிய வார்த்தையை தான் அங்கே தீமோத்தேயுவுக்கும் அழுத்தமிட்டு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், நல்லது. அடுத்த ஒரு நிலை இருக்கிறது, அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது. நான் அவருடனே கூட மரிக்க வேண்டும். எனக்காய், என் பாவத்திற்காய் ஒருவர் மரித்தார் அல்லவா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கென்று என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு வாழும்படியாய் அவருக்கென்று என்னை நான் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய மரணம் என்னுடைய மரணமாய் மாறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்காய் மரித்தார் அல்லவா, அவர் மரித்த அந்த மரணம் என்னுடைய மரணமாய் மாறுகிறது. நானும் கிறிஸ்துவுடனே மரிக்கிறேன், அந்த மரணத்தில் நானும் இணைக்கப்படுகிறேன். இந்த இணைப்பில் நாம் வரும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் நம்மை கொண்டு மகிமைப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்த இயேசு கிறிஸ்துவை நாம் வெறுமனே அவர் எனக்காய் மரித்தார் என்கிற ஒரு காரியத்தை அறிந்த நிலையோடு அல்ல, அந்த மரணத்தோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். எனக்காய் மரித்தார் அல்லவா, அவரோடு இணைந்து நானும் என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது
பரிசுத்த பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் கலாத்திய திருச்சபைகளில் உள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தார் அல்லவா, அந்த மரணத்திற்குள் என்னையும் இணைத்துக் கொள்ளுகிறேன், அவருக்குள்ளாய் நானும் மரிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்தார் அல்லவா, அந்த இயேசுதான் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மேலான அனுபவத்திற்குள் நீங்கள் வருவதற்காகத்தான் உங்களுக்காக இயேசு மரித்தார். அது மாத்திரமல்ல, இயேசு சிலுவையிலே கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 3 மணி அளவில் அவர் மரிக்கிறார். அந்த வெள்ளி அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாய் இருந்தபடியினால் கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்வதற்காக யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் பிலாத்துவின் இடத்தில், தேசாதிபதியின் இடத்தில் புறப்பட்டு போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அதனுடைய 57வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27 அதனுடைய 57வது வசனத்தை பாருங்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். எதற்காக இந்த பிலாத்துவினிடத்தில் இந்த யோசேப்பு போகிறார் என்றால், இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் அரிமத்தியா என்கிற ஊரை சார்ந்தவர். அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு இயேசுவுக்கு ரகசிய சீசனாய் இருக்கிறார், அந்தரங்க சீசன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாய் இருக்கிறார். ஏன் இவர் அந்தரங்க சீசனாய் இருந்தார் என்றால், அன்றைக்கு யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில் இந்த யோசேப்பும் ஒரு அங்கத்தினராய் இருந்தார். இவர் நல்ல ஒரு ஆலோசனைக்காரன் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கை பெற்றிருந்த நல்ல ஒரு ஆலோசனைக்காரன் இந்த யோசேப்பு. மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறான். மத்தேயு 27:58 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானாய் இருந்தான், ஐஸ்வர்யம் படைத்தவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன், மக்கள் மத்தியில் செல்வாக்கு கொண்டவன், மிகுந்த ஆஸ்திகளை உடையவன். லூக்கா 23:50 சொல்லுகிறது, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். உண்மையுள்ள ஒரு ஆலோசனைக்காரன். அந்த ஆலோசனை சங்கத்தில் வரக்கூடிய வழக்குகளை உண்மையாய் விசாரிக்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை கிறிஸ்து என்று அந்தரங்கத்தில் விசுவாசிக்கிறான். வெளிப்படுத்துவதற்கு பயம். காரணம், அன்றைக்கு யூதர்களுக்குள் ஒரு வழக்கம் இருந்தது. பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் ஒரு சட்டத்தை இயற்றினார்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தேவாலயத்திற்கு புறம்பாக்கப்படுவார்கள். ஆகவே தாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு அநேகர் அந்தரங்கத்தில் அவரை பின்பற்றினார்கள். ஆகவே இந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்து தன்னுடைய வேலைக்கு பாதிப்பு வரும் என்பதை அறிந்து இந்த யோசேப்பு அந்தரங்க சீசனாய் இருக்கிறார். இந்த அந்தரங்க சீசன் மார்க் 15ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மரணம் இவர் மறைந்திருந்த அந்தரங்கமாயிருந்த அந்த நிலையை வெளிக்கொண்டு வருகிறது. எனக்காய்
இவர் மரிப்பதற்கே துணிந்து விட்டாரே, இன்னும் நான் இவரை கிறிஸ்துவென்று வெளிப்படுத்துவதற்கு ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி துணிந்து போய் பிலாத்துவினிடத்தில் இயேசுவின் சரீரத்தை கேட்கிறார். மார்க் 15:43 சொல்லுகிறது, பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கென்று துணிந்தவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். இந்த யோசேப்பு அதுவரையிலும் பயந்திருந்தவர் இப்பொழுது துணிவோடு வருகிறார். நல்ல ஒரு ஆலோசனைக்காரன். அந்த ஆலோசனை சங்கத்தில் வரக்கூடிய ஏழைகளாய் இருந்தாலும் சரி, பணக்காரர்களாய் இருந்தாலும் சரி, உண்மையாய் நியாயம் தீர்க்கிற மனிதன். இயேசு கிறிஸ்துவை கூட அந்த ஆலோசனை சங்கத்தில் கொலை செய்யலாமா என்று சொல்லி திட்டம் செய்து கொண்டிருந்த பொழுது, ஆலோசனை செய்து கொண்டிருந்த பொழுது, இந்த ஆலோசனைக்கு இந்த யோசேப்பு சம்மதம் தெரிவிக்கவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். இயேசுவை கொலை செய்யக்கூடிய அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்த ஆலோசனைக்கு இவர் உடன்படவில்லை. அதை மறுக்கிறார், வேண்டாம் என்று தடுக்கிறார். காரணம், அவர் இயேசுவை கிறிஸ்துவாய் அறிந்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அவர் முழுமையாய் தேவகுமாரன் என்று விசுவாசித்திருந்தபடியினால் அவர்களுடைய ஆலோசனைக்கு அவர் உடன்படவில்லை. இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதன் அங்கே தன்னுடைய அந்தரங்கத்தில் இயேசுவை சீஷனாய் பின்பற்றி வந்தவர் இப்பொழுது வெளியரங்கமாய் பிலாத்துவினிடத்தில் போய் அந்த சரீரத்தை கேட்டு வாங்குகிறார். யோசேப்பு மாத்திரமல்ல, அவரோடு கூட இன்னொரு நபரும் இணைகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 39 பாருங்கள். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை கந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் யோசேப்போடு கூட இணைகிறார். ஆரம்பத்தில் ராக்காலத்தில் இயேசுவின் இடத்தில் வந்தவர். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ராக்காலத்தில் இயேசுவின் இடத்தில் வந்தான். இவரும் யோசேப்பை போன்று அன்றைக்கு யூதர்களுக்குள்ளே அதிகாரியாயிருக்கிறார். இயேசுவை கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொண்டார். ஆனால் வெளியரங்கமாய் அதை தெரியப்படுத்தாமல் ரகசியமாய் வைத்திருக்கிறார். ஆகவே ராக்காலத்தில் வருகிறார். பகலில் வந்தால் யாருக்கும் தெரிந்துவிடும் என்று சொல்லி இயேசுவை பார்க்க ஆசை கொண்டு இரவு நேரத்தில் வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி ரகசிய சீசர்களாயிருந்த யோசேப்பும் நிக்கோதேமும் இப்போ கிறிஸ்துவை பகிரங்கமாய் வெளிப்படுத்துகிறார்கள். இயேசுவின் மரணம் இவர்கள் இருவருடைய இருதயத்தையும் பயத்தில் இருந்து துணிவு கொள்ள வைத்தது, தைரியம் கொள்ள வைத்தது. ஆகவே பிலாத்துவினிடத்தில் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கி அவர்கள் கந்த வர்க்கம் இடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தார்கள். இந்த நிக்கோதேமு 100 ராத்தல் கரிய போலமும் வெள்ளை போலமும் கொண்டு வருகிறார்கள். 100 ராத்தல் என்றால் நம்முடைய இந்திய கணக்கின்படி 33 கிலோகிராம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 33 கிலோகிராம் வெள்ளை போலம் கரிய போலம் வாங்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல உயர் தரத்தில் உள்ளதை வாங்க வேண்டும் என்றால் 33 கிலோ வெள்ளை போலம் கரிய போலம் 15 லட்சத்துக்கும் அதிகமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தை ஒரு ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்தார்கள். அவர் பிறப்பு சத்திரத்தில் ஒரு முன்னணியில் இருந்தது. ஏழ்மையின் கோலமாய் பிறந்தார்.
ஆனால் அவர் மரித்த பொழுது ராஜாக்களை அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெள்ளை போலம் கரிய போலத்தினால் கந்தவிற்கம் அடைகிறது. யாருக்கு இப்படி செய்வார்கள் என்றால், அரச வம்சத்தில் இருக்கிறவர்களுக்கு, ராஜாக்களுக்கு. இந்த யோசேப்பும் நிக்கோதேமும் இயேசு ராஜாதி ராஜா என்பதை அறிந்திருந்தபடியினால் அவருடைய சரீரத்தை வாங்கி மெல்லிய துப்பட்டியினால், மெல்லிய துணிகளினால் சுற்றி 15 லட்சத்திற்கும் அதிகமான இந்த வெள்ளை போலம் கரிய போலத்தை கொண்டு வந்து அவரை கட்டி யோசேப்பு தன் தோட்டத்தில் வைத்திருந்த புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் பிறப்பு புதிய கருவறையில், கிறிஸ்துவின் அடக்கம் புதிய கல்லறையில். அவர் பிறந்த பொழுது மரியாளின் புதிய கற்பப்பையில் உற்பவித்து பிறந்தார். அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுதும் யாரும் அதுவரையிலும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறார். அன்றைக்கு யூதர்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணும் பொழுது தங்கள் குடும்பங்களுக்கு என்று ஒரு கல்லறை வைத்திருப்பார்கள். அந்த கல்லறையில் கொண்டு அந்த பாடியை வைப்பார்கள். நாம் அடக்கம் செய்வது போன்று மண்ணை தோண்டி குழியை வெட்டி அதிலே புதைக்க மாட்டார்கள். மலைகளில் குகை போன்ற ஒன்றை தெரிந்தெடுத்து செதுக்கி அதிலே டெட் பாடியை வைத்துவிட்டு வாசலை பெரிய கல் வைத்து அடைப்பார்கள். லாசருவையும் அப்படித்தான் அடக்கம் செய்திருந்தார்கள். ஆகவே இயேசுவை அந்த புதிய கல்லறையில் நிக்கோதேமுவும் யோசேப்பும் இணைந்து அடக்கம் செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவருடைய மரணத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருப்பது எவ்வளவு அவசியமோ அதே போன்று கிறிஸ்துவின் அடக்கத்திலும் நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவுடனே மரித்திருப்போம் என்றால் கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படவும் வேண்டும். அப்படி அடக்கம் பண்ணப்பட்டால்தான் கிறிஸ்து எழுந்தது போல நாமும் எழும்புவோம். கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுதல் என்றால் என்ன? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதுகிறார். அதனுடைய 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். கொலோசை திருச்சபையில் உள்ள தேவ ஜனங்களுக்கு பவுல் எழுதுகிற நிருபத்தில் ஒன்றை அழுத்தமிடுகிறார். அவருடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். எப்படி? ஞான ஸ்நானம். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சிலுவைக்கு சென்று அவருடைய மரணத்தோடு உங்களை இணைத்து அவருக்குள் மரிக்கிறவ நீங்கள், அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அப்படி போல நீங்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. அந்த தண்ணீரில் நீங்கள் மூழ்கும் பொழுது அந்த தண்ணீரில் நீங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தண்ணீரில் மூழ்கி எழும்புகிற அந்த அனுபவத்தில் நீங்கள் வரும் பொழுது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருக்கென்று நீங்கள் பிழைக்கிறவர்களாய் எழும்புகிறவர்களாய் மாறுகிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் மிக அவசியமானது. கடந்த நாட்களிலே பரிசுத்த பவுலின் பரலோக பயணத்தை குறித்து நாம் தியானிக்கும் நேரங்களில் அநேக இடங்களில் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து உங்களுக்கு பேசியிருக்கிறேன். மறுபடியும் ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் ஞானஸ்நான உடன்படிக்கையில் இணையும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் மரித்த நீங்கள் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். அவரோடு மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் தான் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஒரு நாள் ராஜா வரும் பொழுது அவரோடு கூட எழும்ப வேண்டும் என்றால் இந்த ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்படுபடியான
அதன் ஒப்பனையாயிருக்கிற ஞானஸ்நானத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஞானஸ்நானம் அவசியமானது. இதுவரையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் திருச்சபை போதகரை, குருவானவரை, பாஸ்டரை அணுகி சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையில் மரித்த அனுபவத்தோடு நின்றுவிடக்கூடாது, அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இயேசுவின் சரீரம் சிலுவையில் மரித்த அந்த நேரத்தில் யோசேப்பும் நிக்கோதேமுவும் அதை அடக்கம் பண்ணுகிற முயற்சியில் இறங்குகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடக்கம் பண்ணப்படாத அந்த சரீரங்கள் என்ன செய்யப்படும் தெரியுமா? இயேசு மரித்தது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாளில் சிலுவையில் எந்த ஒரு டெட் பாடியும் தொங்கக்கூடாது. ஆகவே அந்த சாயங்காலத்தில் இறக்கினார்கள். அதுவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஓய்வு நாள் வரும் வரைக்கும் அந்த டெட் பாடி, அந்த சரீரம் அந்த சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும். ஆகாயத்து பறவைகள் அந்த மாம்சத்தை கடித்து கொத்தி தின்று அந்த சடலத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். அவைகள் மிச்சம் மீதி வைத்திருக்கிறவைகளை ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளில் அதை சிலுவையிலிருந்து இறக்கி தூக்கி எறிந்து விடுவார்கள். காரணம், சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சிலுவையில் மரிக்கிறவன் மனிதர்களால் அவன் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைக்கு தள்ளப்பட்டவன். ஆகவே அந்த மனிதனுடைய சரீரத்தை யாரும் அடக்கம் பண்ண முன் வர மாட்டார்கள். சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி தள்ளி நிற்பார்கள். ஆகாயத்து பறவைகள் அதை கொத்தி தின்று எடுத்துவிடும். ஓய்வு நாள் வரைக்கும், முந்தைய நாள் வரைக்கும் அந்த பாடி அங்கே தான் தொங்கிக் கொண்டிருக்கும். இயேசு மரித்த உடனே அடுத்த நாள் ஓய்வு நாள் என்பதனால் இந்த யோசேப்பும் நிக்கோதேமும் வந்து இயேசுவின் சரீரத்தை வாங்கி அடக்கம் செய்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 27ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், சாயங்கால வேளையில் யோசேப்பும் நிக்கோதேமும் சேர்ந்து அடக்கம் செய்கிறார்கள். அநேக பெண்கள், ஆண்டவரை நேசித்த ஸ்திரீகள் எல்லாரும் அவரை அடக்கம் பண்ணின அந்த இடத்தை பார்த்துவிட்டு வேதனையோடு திரும்பி செல்கிறார்கள். மறுநாள் ஓய்வு நாள் அன்று இந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், இவர்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது. என்னவென்றால், இயேசு நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னது சீசர்களுக்கு ஞாபகம் இல்லை. அவரை நேசித்த பெண்களுக்கு ஞாபகம் இல்லை. அவரோடு கூட இருந்த ஒருவருக்கும் அந்த வார்த்தை ஞாபகம் இல்லை. அதன் மீது விசுவாசமும் இல்லை. ஆனால் இந்த எதிராளிகளாகிய இந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், இவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆகவே பிலாத்துவின் இடத்தில் ஓடுகிறார்கள். தேசாதிபதியின் இடத்திலே போய் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இயேசுவின் கல்லறையை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று. ஆகவே அவருடைய சீசர்கள் வந்து அவருடைய டெட் பாடியை எடுத்துக்கொண்டு போய்விட்டு இயேசு உயிரோடு எழும்பிவிட்டார் என்று பொய் சொல்லிவிடக் கூடாது. பிலாத்துவின் இடத்தில் வந்த இந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், மூப்பர்கள், அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63, 64 பாருங்கள். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். சீசர்கள் வந்து யாருமில்லாத நேரத்தில் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜனங்களுக்குள்ளே அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று பொய்யான ஒரு காரியத்தை பரப்பிவிடக் கூடாது என்று சொல்லி பிலாத்துவிடம் சென்று முறையிடுகிறார்கள். பிலாத்து அனுமதி கொடுக்கிறார். உங்களிடத்தில் காவலர்கள் உண்டே, நீங்கள் போய் கல்லறையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறை பாதுகாக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லறையை பத்திரப்படுத்த முடிந்தது, ஆனால் நம் கர்த்தரை அவர்களால் பத்திரப்படுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே அவர் பாதாளத்தில் இறங்கினார்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாவி மரிக்கும் பொழுது அந்த பாவி பாதாளத்தில் போக வேண்டியது அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். மரித்தவுடன் பாவியாய் மரித்தபடியினால் பாதாளம் சென்றான். லாசரு நீதிமானாய் மரிக்கிறான். ஆபிரகாம் மடிக்க செல்லுகிறார். இயேசு பாவியாய் மரித்தார். பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேல் விழுந்தபடியினால் அவர் பாவியாய் மரித்தார். ஆகவே அவர் பாதாளத்தில் இறங்கினார். பாதாளத்தில் இறங்கி ஒருவரும் வெளியே வந்தது கிடையாது. காரணம், அங்கு இருக்கிற பாதாளத்தின் அதிபதி அவர்களை கட்டி போட்டு விடுவான் நித்திய மரணத்திற்கென்று. பாதாளத்தில் சென்றவர்கள் நிரந்தர மரணம், அக்கினியும் புழுக்களும் நிறைந்த அங்கேதான் யுகாயுகமாய் தங்கி இருக்க வேண்டும். அங்குதான் அவர்கள் வாழ வேண்டும். இயேசுவையும் அப்படி அடைத்து போடலாம் என்று அந்த மரணத்தின் அதிபதி, பாதாளத்தின் அதிபதி அவன் எதிரிட்டு வந்த பொழுது பிதாவாகிய தேவன் அந்த மரண கட்டுகளை எல்லாம் அறுத்து இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்களுக்காக மரித்தார். அவருடனே கூட மரிக்கும் அனுபவத்திற்குள் வாருங்கள். இயேசு உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிற நிலைக்கு வாருங்கள். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நீங்கள் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் ஒரு நாள் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளின் இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இவர்கள் உம்முடைய மரணத்தில் இணைந்து உம்மோடு அடக்கம் பண்ணப்பட கர்த்தர் அந்த பாதையில் இவர்களை நடத்தும் ஆண்டவரே. ஒரு நாள் நீர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது தேவரீர் இவர்கள் உம்மோடு இணைந்து கொள்ளும்படியாய் உம்முடைய மரணத்தின் சாயலை இணைந்து உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய், உம்முடைய பிரசன்னம் பலமாய் வெளிப்படும்படியாய், கிறிஸ்துவுடனே மரிக்கிற அனுபவத்திற்குள்ளும் கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவத்திற்குள்ளும் இவர்களை கொண்டு சொல்லும் ஆண்டவரை நடத்தும் ஐயா. பாவத்திற்கு மரிக்கட்டும், உலகத்திற்கு மரிக்கட்டும், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படட்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற பவுலின் வார்த்தையின்படியே இவர்கள் வாழட்டும் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையும் சமாதானம் பெருகட்டும். ஒரு நாள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் உம்மோடு வாழும் பாக்கியத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடனே சிலுவையில் மரித்து கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுவோம். ஒரு நாள் கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் அவரோடு கூட எழுந்திருப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.